ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்களுக்கு ஃப்ரம் டிஆர்எஃப்ல அப்படிங்கிற நம்புகிறேன். அந்த டிஆர்எஃப் இப்போ எங்கே இருக்கோம்னா வந்து போட்டிங் ஹவுஸ் தான் இருக்கும். ஆனால் இப்போ என்ன பண்ண போனால் போட்டிங் போகிறோம். உள்ளே போயிட்டு என்ன எது எவ்வளோ சார்ஜுன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆனால் நம்ம சேனலில் பைக் அண்ட் ட்ராவல் டென் சொல்லுவோம். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ வந்து நம்ம வீடியோக்குள்ளே பார்த்துக்கோங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளைக்கு அந்த டிஆர்எஃப் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து கொஞ்சம் க்ரௌடாக தான் இருக்குது. வந்து எப்போ டிக்கெட் எடுக்கணுன்னு தெரில. என்ன சொல்லி பார்ப்போங்க. உள்ளே போவோம், டிக்கெட் எவ்வளோன்னு கேட்போம். பாருங்க பாஸ் அங்கே நிற்கிது. ஸோ வந்து எடுக்க என்னங்க இவ்வளோ பேர் இருக்காங்க. சரி அதுன்னு சொல்லி என்ன கொஞ்ச நேரம் கண்டினியூ பண்ணுறேங்க. ஸோ வந்து என்னன்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். வந்து கொஞ்சம் க்ரௌடாக தாங்க இருக்குது. டிஆர்எஃப் டிக்கெட் வாங்குவோம். அக்கா எவ்வளோக்கா? ஒரு ஆள் மிதிப்படை அண்ணா கூப்பிட்றாங்க. என்ட்ரன்ஸ் மட்டும் ஒரு ஆள் தாக்கா? ஒரு ஆள்னா 10 ரூபா. நிமிஷம் வெயிட் பண்ற மாதிரி இருக்கு. இப்போ இறங்க போதும். காலையில இருந்து வந்தாங்க. ஐயோ அனந்து கொஞ்சம் லேட்டாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அனந்து இப்போ தான் போட்ஸ்லாம் இறங்குச்சான். வந்து இங்கே வந்து 10 ரூபா என்ட்ரி சார்ஜு. வந்து போட்டுக்கு வந்து உள்ளே போய்ட்டு காசு கொடுத்துட்டு என்னென்னு பார்த்துக்கணுமா. அப்படியே இருங்க, லேவை திருப்பி காட்டுறேன். டிஆர்எஃப் வந்து போட்டில் போக முடியல. வந்து நான் தனியாக வந்ததுனால ஓடலைங்க, அலோவ் பண்ணல. ஏன்னா மிதிப்படகுனாலும் 2 பேர் வேணும். வந்து விசைப்படகுனா 600 ரூபா 8 பேர். பட் 8 பேர் இல்லை நம்மக்கிட்ட. பட் கொலாபரேட் பண்ணி போட்டாலும் அதுவும் போட மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஏன்னா இந்த படகுல என்னது துடுப்பு படகுல போகலாம் அப்படின்னாங்க. துடுப்பு படகுல வந்து எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. ஏன்னா துடுப்பு படகு வந்து வேணான்ட்டேன். ஸோ வந்து விசைப்படகு அப்படிலாம் மிதிப்படல 2 படலாம் வச்சு போகலான் இருந்தேன். பட் வந்து அதனால் அலோவ் பண்ணலாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. மிதிப்படகில் போனதுன்னு நினச்சிட்டேன். நான் என்ன நினச்சேன்னா வந்து மிதிப்படகுலையும் என்னையும் சரி இன்னொரு யாராச்சும் தனியாக வந்திருந்தா அவங்களையும் சேர்த்து 2 பேராக போவோம்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். பட் இங்கே வந்து பார்த்தா எல்லாமே தலைகீழாக இருக்குது. வந்து போட்டிங் போக முடியலை. டிஆர்எஃப் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ தூரம் வந்து போட்டிங் போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த லேக் ஹவுஸ் தாங்க நான் பக்கத்துலேயே வந்து நான் ரூம் எடுத்தேன். அப்படி இருந்தும் வந்து போக முடியல. ஸோ சார் என்னதுன்னு பார்த்துட்டு நான் கொஞ்ச நேரத்துக்கு நினைவு பண்ணுறேன். வந்து எப்படியாச்சும் கேட்டு பார்க்குறேன் போக முடியுமான்னு. அப்படி முடியலைன்னா இங்கேருந்து கிளம்ப வேண்டியதான், வேறு வழியே இல்லைங்க. பாருங்கள் மிதிப்படை அங்கே போயிட்டுருக்கு பாருங்கள். ஸோ வந்து அப்படியே மிதிச்சுக்கிட்டே ஜாலியாக போயிட்டு வரலான்னு சொல்லி நினச்சிருந்தேன். 30 நிமிஷங்க ஆனால் இவ்வளோ மிதிச்சுட்டே போகலாம். பட் என்ன பண்ணுறது. டிஆர்எஃப் போட்டிங்கெலாம் போகலங்க. சரி டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் கிளம்பி வந்துட்டேன். ஸோ வந்து இப்போ எங்கே போகிறோம்னா இப்போ வந்து ரூம் போயிட்டு ரூமில் டேரெக்டாக கிளியூர் ஃபால்ஸ் தான் போகிறோம். வந்து மழை வேறு பெய்யுது, என்ன பண்ண போகிறேன்னு தெரில. வந்து உங்களுக்கே தெரியும் மழை பெய்யுது. வந்து டிஆர்எஃப் என்னன்னு சொல்லிட்டு ரூம் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேங்க. ஸோ இந்த வீடியோ தான் பண்ணிக்கிறேன். பை 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 பை.